guys, welcome back to our channel Vernica Voice. இன்னைக்கு நம்ம ஒரு சைனீஸ் ஃபிலிம் தான் பார்க்க போறோம். சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போகலாம். நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஃப்ளைட்ல வர அவளோட லக்கேஜை வைக்கிறதுக்காண்டி போராடிட்டு இருக்கப்போ ஃப்ளைட்ல ஃப்ரண்ட் சீட்ல ஒரு பையன் உட்கார்ந்துருக்கான். அவனே தான் ஹீரோயின் பேன்னு பார்த்துட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்து அவளோட கையில வேற அடிபட்டுறது. அப்படியே அவளோட சீட்ல போய் உட்கார்ந்துருக்கான். அப்ப கூட ஹீரோயின் அந்த பையனை தான் கண் வெட்டாம பார்த்துட்டே இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வர அவளோட அம்மாவா ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டியா, நாங்கெல்லாம் இருக்கணும், உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அவளோட அப்பாக்கு உடம்பு முடியாம இருக்கும். அவரை பார்த்து ஹீரோயினா நீங்க எதுக்காண்டி ஹாஸ்பிட்டலுக்கு போலன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவளோட அப்பாவா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லும் போது ஹீரோயினா அதெல்லாம் இல்ல, நாளைக்கு நம்ம கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும்ன்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவ ரூம்ல இருக்க ஒரு பழைய பாக்ஸை எடுத்து பாக்குறா. அதுல அவளோட பழைய திங்ஸ் எல்லாமே இருக்கு. அதுல ஒரு மியூசிக் பிளேயர் இருக்கும். அதை எடுத்து பார்த்த ஹீரோயின் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. 2005ல ஹீரோயினும் அவளோட தம்பியும் வேற ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்றதுக்காண்டி வராங்க. ஹீரோயினுக்கும் அவளோட தம்பிக்கும் சுத்தமாவே செட் ஆகாது. அவ கூட அவனா வம்பிழுத்துட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாம அவளோட மியூசிக் பிளேயரை வேற அட்டை போட்டுறான். இப்ப ஹீரோயினா அவ ஸ்கூலு கிட்ட இறங்கி நின்னு என்னோட மியூசிக் பிளேயரை ஒழுங்கா குடுன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கா. ஆனா அவளோட அம்மாவா அவன் சின்ன பையன் அவனே வச்சுக்கட்டுமேன்னு சொல்லிட்டு அவளோட தம்பிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயினா எங்க போறது எங்க வர்றதுன்னு தெரியாம பேந்த முழிச்சிட்டு இருக்கப்போ அவ முன்னாடி ஒரு பையனா ரத்தம் சொட்ட சொட்ட வந்து நிக்கிறான். அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். அத பார்த்த ஹீரோயினா வேக வேகமா அவனுக்கு ஒரு டிஷ்யூ எடுத்து கொடுக்க அவனா ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் ஹீரோயினா அவளோட ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயின் அவளோட ரூம்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு போகும்போது சட்டுன்னு ஹீரோ உள்ள வந்துடுறான். சட்டுன்னு ஹீரோயினா டோரை சாத்திட்டு உனக்கு அறிவில்லையா, ஒரு பொண்ணு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றப்போ இப்படிதான் வருவியான்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அதுக்கு அவனா நீ தான் டோரை லாக் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருக்கணும். சரி அதை விட நான் உன்னோட பக்கத்து ரூம் தான் சொல்ல வர்றதுக்குள்ள ஹீரோயினா டோர் அடிச்சு சாத்தி விட்டுறா. நெக்ஸ்ட் ஹீரோயினா தண்ணி எடுக்கிறதுக்காண்டி வெளியில போறா. எப்படியாச்சும் இவனை பாத்திரவே கூடாதுன்னு சொல்லிட்டு பயந்து பயந்து அவ ரூமுக்குள்ள வரா. ஆனா அவளோட ரூமுக்குள்ள ஹீரோ குத்த வச்ச குரங்கு மாதிரியே உட்கார்ந்துருக்கான். அவனை பார்த்த ஹீரோயினா ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. அவனை பார்த்த ஹீரோயினா நீ எப்படிறா இங்கன்னு சொல்ல அவனா இருக்கவனுக்கு படிக்கட்டு இல்லாதவனுக்கு வேற என்ன பைப்பு தான் தாவியே வந்துட்டேன்றான். அவனா ஹீரோயின் கிட்ட என்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு மியூசிக் பிளேயர் இருக்கு, உன்கிட்ட இல்லாத மாதிரி இருக்கு, உனக்கு வேணுமான்னு சொல்லி கேட்க ஹீரோயினா வீராப்பா அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ ஃபர்ஸ்ட் கிளம்புன்றா. அவனா சரி ஓகே எனக்கும் இது தேவையில்லைன்னு சொல்லிட்டு விண்டோவால அதை தூக்கி போட போகும்போது ஹீரோயினா அப்பெல்லாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு ஷாக்கா கத்தி விட்டுறா. பார்த்தா ஹீரோ அவ கூட விளையாடி இருப்பான். அதுக்கப்புறம் அதை அவகிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் டே எல்லாருமே அவங்களோட மிலிட்டரி கிளாஸை முடிச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோயின் மட்டும் தனியா நின்னுட்டு இருக்கான். அங்க ஒரு கியூட்டான பொண்ணு வரா. அவளுக்கே எல்லாரும் பேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணா ஹீரோயின் கிட்ட என் பேரு யூசின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ ஆகுறதுக்காண்டி வரா. அதுக்குள்ள அங்க வந்த ஹீரோ ஹீரோயின் கிட்ட எதையோ தூக்கி போட்டுட்டு போறான். அங்க இருக்க பொண்ணுங்க எல்லாருமே ஹீரோவை சைட் அடிப்பாங்க. இப்ப இந்த சீனை பார்த்ததுக்கு அப்புறம் யூசிக்கு செம்மையான காண்டாயிடுது. அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் டெஸ்ட் இருக்கும். அதை எல்லாருமே நல்லா பண்ணிருப்பாங்க. ஆனா ஹீரோயினுக்கு மட்டும் ஒண்ணுமே தெரியாம பேந்த முழிச்சிட்டு இருக்கா. அந்த டெஸ்ட் அவ ஒழுங்காவே பண்ணிருக்க மாட்டா. அவளோட அம்மாக்கு கால் பண்ணா என்னால இன்னைக்கும் உன்னை பார்க்க வர முடியாதுன்றாங்க. ஹீரோயினா நீங்க எப்பவுமே என்ன பார்க்க வராதீங்கன்னு சொல்லிட்டு கோவமா காலை கட் பண்ணிடுறா. நெக்ஸ்ட் எல்லாரோட மார்க்ஸும் வருது. ஹீரோயின் அதுல கம்மியா எடுத்திருப்பா. ஒரு பொண்ணா நீ உன்னோட ஊர்ல டாப்பர்னு சொன்னாங்க, என்ன இவ்ளோ கம்மியா எடுத்திருக்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த பொண்ணா ஹீரோயினை பார்த்து ஹீரோ யாரு உன்னோட பாய் ஃப்ரெண்டான்னு சொல்ல ஹீரோயினா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லங்கிறா. இப்ப ஹீரோயினுக்கு எந்தவித ஃப்ரெண்ட்ஸுமே இல்ல. அவளோட அம்மாவும் அவளை கேர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே லோன்லியா ஃபீல் ஆகுறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினா ஸ்ட்ரீட்ல ஒரு வாக் போறா. போன இடத்துல ஹீரோயினா எல்லாரையுமே மறந்து செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இத தூரமா நின்னு ஹீரோவுமே பார்த்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோயின் ஒரு புக் ஷாப்புக்கு போறா. அங்க ஹீரோ அவகிட்ட பேசலான்னு வரும்போது ஹீரோயின் அவனை கண்டுக்கவே மாட்டேங்கிறா. ஆனாலும் ஹீரோ அவகிட்ட விடாம தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கான். ஹீரோயினா காண்டாகி உனக்கு வேற ஃப்ரெண்ட்ஸே இல்லையான்னு சொல்லும் போது அவனா எனக்கு இருக்காங்க, ஆனா நான் உனக்கு கம்பெனி கொடுக்கறேன்றான். அவ சோகமா இருக்கத தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவா அவகிட்ட விடாம பேசி அவளை சமாதானப்படுத்துறதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவளோட போனை புடுங்கி பார்த்தா அதுல ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க மாட்டாங்க. ஹீரோவா நான் உன்னோட ஃப்ரெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு அவனோட நம்பரை அதுல சேவ் பண்ணி கொடுக்கறான். இப்படியே ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரெண்ட்ஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல ஹீரோனோட திங்ஸ் எல்லாமே கீழே விழுந்துடுது. அதுல இருக்க அந்த மியூசிக் பிளேயரை யூசி பாத்துறா. அவளா எல்லார்கிட்டயுமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட மியூசிக் பிளேயர் காணாம போயிடுச்சு, அதை இவதான் எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு
எல்லாரும் முன்னாடியுமே ஹீரோயினை அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. அங்க இருக்க எல்லாருமே ஹீரோயினை சந்தேகமா பாக்குறாங்க. அங்க அந்த கிளாஸ் ரெப் வரும்போது அவன்கிட்டயும் யூசி போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. அவனா ஹீரோயின் கிட்ட அந்த மியூசிக் பிளேயரை காமின்னு சொல்லும் போது ஹீரோயினும் காமிக்கிறா. அது பார்த்தா யூசியோடதே கிடையாது. அந்த பொண்ணா ஹீரோயின் அதை நீட்டிட்டு இந்த வாட்டி நீ தப்பிச்சிட்டான்னு சொல்லும் போது ஹீரோயின் அழுதுட்டு அங்கிருந்து வேகமா ஓடி போறா. இங்க ஹீரோயினா ரொம்பவே சோகமா நின்னுட்டு இருக்கா. அங்க ஹீரோ கார்ல வரான். அவனா ஹீரோயின் கிட்ட உன்கிட்ட ஒண்ணு காமிக்கணும், என் கூட வான்னு சொல்லி கூப்பிடுறான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவன் கூட போறா. ஹீரோ அவளை ஒரு பிளேஸுக்கு கூட்டிட்டு போறான். அவகிட்ட ஹீரோவா எனக்கு எப்பெல்லாம் சோகமா இருக்கோ நான் அப்பெல்லாம் இந்த பிளேஸ்க்கு தான் வருவேன், என்னோட ஃபேவரட் பிளேஸ் இதுதான், நீயும் கண்ணை மூடிட்டு ப்ரே பண்ணுன்னு சொல்லும் போது ஹீரோயினும் கண்ணை மூடிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோவா ஹீரோயினை பார்த்தா ஹீரோயின் அழுதுட்டு இருக்கா. ஹீரோக்கு ஒண்ணுமா புரியல. அவளை பார்த்து என்னாச்சு என்ன ப்ராப்ளம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினா நடந்த எல்லாத்தையுமே அவன் கிட்ட சொல்லும் போது ஹீரோவா அதே மாதிரி ஒரு மியூசிக் பிளேயரை தான் யூசியும் என்கிட்ட கொடுத்தா, அவளாலதான் இவ்ளோ ப்ராப்ளமா, அவளை என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அதை கேட்ட ஹீரோயினா அது அவளோட தப்பு கிடையாது உன்னோட தப்புதான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா கிளம்பி போக பாக்குறா. அவனா ஹீரோயின் கிட்ட நான் உன்னை டின்னருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லும் போது சோறுன வார்த்தை கேட்ட உடனே ஹீரோயினும் சமாதானம் ஆயிடுறா. நம்ம ஹீரோ கொஞ்சம் ரிச்சான பர்சன், அதனால ஹீரோயினோ ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போறான். அங்க போன ஹீரோயினா இதெல்லாம் நான் டிவில தான் பாத்திருக்கேன்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கா. அவகிட்ட ஹீரோவா இது என்னோட தாத்தாவோட ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட் தான் சொல்லிட்டு அதை பத்தி பேசிட்டு இருக்கான். அப்படியே ரெண்டு பேருமே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அவளோட ஃபேமிலி கூட அவளோட பாட்டியை மீட் பண்றதுக்காண்டி போறா. அங்க ஹீரோனோட அம்மாவா அவளோட தம்பிய பத்தி தான் ஆகோ ஓகோன்னு சொல்லி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம் ஹீரோயினுக்கு ஹீரோ கிட்ட இருந்து கால் வரும்போது அவ அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறா. இப்ப ஹீரோனோட ஆன்டியா ஹீரோனோட அம்மா பார்த்து எப்ப பாரு உனக்கு உன்னோட பையன் தான் வசதி இல்ல, உன்னோட பொண்ணை பத்தி நீ கேரே பண்ண மாட்டீலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே அதுல ஃபைட் ஆயிடுது. ரெண்டு பேருமே ஹீரோயினுக்கு முன்னாடியே வந்து மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் சட்டுன்னு ஹீரோட காலை கட் பண்ணிட்டு போதும் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு உள்ள கோவமா போயிடுறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு ஹீரோ கிட்ட இருந்து கால் வரா. அந்த காலுக்கு எந்தவித ரெஸ்பான்ஸுமே ஹீரோயின் பண்ண மாட்டேங்கிறா. அந்த டைம் ஹீரோனோட பர்ஸ் கீழே விழுந்துடுது. அவளோட தம்பி எந்திரிச்சு வந்து தூங்க கூட நிம்மதியா விட மாட்டியான்னு சொல்லிட்டு காய்ச்ச மூச்சுன்னு கத்திட்டு போறான். அவளோட அம்மாவுமே ஹீரோயின் கிட்ட எதுக்காண்டி உன்னோட தம்பியை எப்ப பாரு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க, உனக்கு வேற பொழப்பே இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட எரிஞ்சு விழுகுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுது. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஸ்கூலுக்கு வரா. ஹீரோ அவ கிட்ட வந்து எதுக்காண்டி என் போன் மெசேஜ் எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சு தொல்லை பண்ணிட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹீரோயினா இங்க பாரு நம்ம படிக்கதா இங்க வந்திருக்கோம், இனிமேட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லும் போது அதை கேட்டு கானான ஹீரோவும் அங்கிருந்து கோவமா கிளம்பி போயிடுறான். அன்னில இருந்து ஹீரோயினா வெறித்தனமா படிக்க ஆரம்பிக்கிறான். இங்க ஹீரோ சோகமா இருக்கத பார்த்தா அவனோட தாத்தாவா ஹீரோவை சிரிக்க வைக்கிறதுக்காண்டி ரொம்பவே போராடிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் டே அந்த கியூட் பொண்ணா ஸ்கூல்ல ஹீரோயினை மீட் பண்ணி இன்னைக்கு என்னோட பர்த்டே, அதனால ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கு, என்னோட வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு இன்வைட் பண்றா. அந்த பர்த்டே பார்ட்டிக்கு ஹீரோயினுமே போறா. அங்க ஹீரோவுமே வந்திருப்பான். ஆனா ஹீரோ ஹீரோயினை சுத்தமா கண்டுக்கவே மாட்டேங்கிறான். நெக்ஸ்ட் அந்த கியூட் பொண்ணா அவளுக்கு வந்து கிஃப்ட் எல்லாத்தையுமே ஓபன் பண்ணி பாக்குறா. அப்பதான் அவளுக்கு ஹீரோயின் கொடுத்த கிஃப்டையுமே ஓபன் பண்றா. அந்த கிஃப்ட வாங்கி பார்த்த யூசியா ஹீரோயின் கிட்ட உன்னோட ஃப்ரெண்டுக்கு இவ்ளோ சீப்பான கிஃப்ட தான் கொடுப்பியான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடியுமே ஹீரோயினை அசிங்கப்படுத்துறா. அதை கேட்டு கானான ஹீரோவா அவகிட்ட வந்து இவ்ளோ மோசமா பேசுறியே நீ தான் சீப்பான பொண்ணுன்னு சொல்லிட்டு அவகிட்ட செம்மையா கோபப்படுறான். அதுக்கு யூசியா நான் ஹீரோயினை சொன்னா உனக்கு எங்க வலிக்குது, ஒருவேளை நீ அவளை லவ் பண்றியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. சட்டுன்னு ஹீரோயினா இதை இப்படியே விட்டா பெரிய சண்டை ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோட கைய இருக்க புடிச்சிட்டு அவனை அங்கிருந்து இழுத்துட்டு ஓடிடுறா. ஒரு பிளேஸ்ல போயிட்டு ஹீரோயினா தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறா. என்னால இப்போ உன்னையும் வெறுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு செம்மையா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. என்னால ஒரு நார்மல் பர்சனா இருக்க முடியல, என்னால ஒரு நல்ல கிஃப்ட பண்ண முடியல, ஏன் உனக்கு மெசேஜ் பண்றதுக்கு கூட நான் உன்னுக்கு 1000 வாட்டி யோசிப்பேன் தெரியுமான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. என்னோட அம்மா சண்டை போட்டதை நீ போன்ல கேட்டதானு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதை கேட்ட ஹீரோவா யார் வீட்டுல தான் சண்டை இல்ல, என்னோட அம்மா இறந்த பிறகு என்னோட அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு, அப்போல இருந்து நான் பண்ற சின்ன தப்புக்கு கூட என்னோட அப்பா என்ன போட்டு செம்மையா அடிச்சு வெளுப்பாரு, என்னோட தாத்தாக்கு தான் நான் நன்றி சொல்லணும், அவர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு உன் முன்னாடி நான் உயிரோட நின்னு பேசிட்டு இருந்திருக்க மாட்டேன்றான். இப்ப ஹீரோயினா சாரி நான் உன்னையும் ஹர்ட் பண்ணிட்டேன்னு சொல்லும் போது ஹீரோவா இதெல்லாம் விட்டு தள்ளு, நீயா இரு, நீ சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு அவளுக்கு அட்வைஸ் பண்றான். இப்ப பிரசன்ட்ல ஹீரோனோட அப்பாவா ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. அவருக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் உடனடியா பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. செக்அப் முடிச்சு ரிட்டன்
டாக்ஸில வரப்போ ஹீரோனோட அம்மாவா நமக்குன்னு ஒரு கார் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்லி புலம்பிக்கிட்டே வராங்க. அதை கேட்ட ஹீரோயினா அவளோட தம்பி கிட்ட உனக்காண்டி நான் ஒரு கார் வாங்கி தரேன், ஆனா கரெக்டா நீ அப்பாவை செக்கப்புக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லும் போது அதுக்கு அவனுமே ஒத்துக்கிறான். நெக்ஸ்ட் ஹீரோனோட தம்பி அவனோட ஆளு ஹீரோன்னு சொல்லிட்டு எல்லாருமே கார் பாக்குறதுக்காண்டி ஒரு ஷோரூமுக்கு போறாங்க. அங்க ஹீரோன் ஒரு காரை பார்த்துட்டு இருக்கப்போ அவ கிட்ட வந்து ஒருத்தன் பேச்சு கொடுக்கறான். ஹீரோயினா ஷாக்கா அவனை திரும்பி பாக்குறா. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஆனா ஹீரோயினா ஹீரோவை பார்த்து எதுவுமே பேசாம அமைதியாவே நிக்கிறா. அந்த டைம் ஹீரோனோட தம்பி ஒரு பொண்ணு கூட சண்டை போடும் போது ஹீரோன் அங்க வேகமா ஓடி போறா. அந்த பொண்ணு மேல ஜூஸ கொட்டிருப்பாங்க. ஹீரோன் அந்த ஜூஸ தொடச்சு விட்டுட்டு அந்த பொண்ணு கிட்ட சாரி கேட்டுட்டு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண பாக்குறா. அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட போயிட்டு என்னோட ட்ரெஸ் இப்படி வீணா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோவா ஹீரோன் கிட்ட வந்து என்ன தெரியாத மாதிரி ஆக்ட் பண்றியா, இப்போ நீ ரூடா தான் நடந்துக்குவியான்னு சொல்லிட்டு செம்மையா கோவப்படுறான். அதுக்கு ஹீரோயினா நீ மட்டும் என்னவா பொண்ணுங்க முன்னாடி ஷோ ஆஃப் பண்றது, மத்தவங்களை ஈஸியா ஜட்ஜ் பண்றதுன்னு சொல்லிட்டு நியூ நான் மாறலன்னு சொல்லிட்டு செம்மையா கத்தி விட்டுறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினா அவளோட ஃபேமிலி போட்டோவை பார்த்துட்டு ரொம்பவே சோகமா உட்கார்ந்துருக்கப்போ அவளோட தம்பி அங்க வந்து ஒரு டிரைவ் போலாம் வான்னு சொல்லி கூப்பிடுறான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வரா. அங்க வந்து பார்த்தா ஹீரோ கீழே நின்னுட்டு இருக்கான். அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா பேசிட்டு இருக்கான். இப்ப அப்படியே பாஸ்ட்ல காமிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஜாலியா சேர்ந்து ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே ரெண்டு பேருமே ஜாலியா அவுட்டிங் போய் செம்ம சந்தோஷமா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட ரூமுக்கு போகும்போது அவளோட ரூம்ல இருக்க ஒரு பைப் உடைஞ்சு அந்த ஹாஸ்டல் ரூமே ஒரே தண்ணி ஆயிடுது. அவளோட திங்ஸை எடுத்தாலும் இல்லையோ, ஆனா ஹீரோ கொடுத்தா அந்த மியூசிக் பிளேயரை மட்டும் பத்திரமா எடுத்து வச்சுக்கிறா. நெக்ஸ்ட் ஹீரோ ஹீரோயினா ஒரு பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறான். ஹீரோயினா இங்கெல்லாம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்கும், என்னால இங்க ஸ்டே பண்ண முடியாதுங்கிறா. இவங்க ரெண்டு பேருமே அந்த ஹோட்டல்ல நின்னு பேசிட்டு இருக்கப்போ யூசி அங்க வரா. இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கதா அவ வீடியோ வேற எடுத்துக்கிறா. நெக்ஸ்ட் ஹீரோயினா அவ ரூம்ல அவ பெட்ல படுத்துட்டு இந்த மாதிரி பெட்ல எல்லாம் நான் படுத்ததே கிடையாது, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லிட்டு செம்மையா குஜாலாயிடுறா. நெக்ஸ்ட் ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவா நான் என்னோட அப்பாவோட பிசினஸை தான் பாத்துக்கணும், எனக்கு வேற சாய்ஸே கிடையாதுன்றான். நெக்ஸ்ட் ஹீரோவா ஹீரோயினை பார்த்து ஆமா நீ எந்த காலேஜ்ல படிக்க போறேன்னு சொல்லும் போது ஹீரோயினா நாஞ்சிங் காலேஜ்ல படிக்கிறது தான் என்னோட பெரிய கனவேன்றா. ஏன்னா அதுதான் என்னோட வீட்டை விட்டு ரொம்பவே தூரமா இருக்கு, அதனாலதான் நான் அந்த காலேஜை செலக்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடுறா. அதுக்கு ஹீரோவா என்னால நாஞ்சிங் காலேஜ்ல படிக்க முடியுமான்னு தெரியல, ஆனா அதே ஊர்ல இருக்க காலேஜ்ல படிக்கலாம், அப்பதான் நானும் உன் கூடயே இருக்க முடியும்னு சொல்லும் போது ரெண்டு பேருமே அப்படியே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோனோட அம்மா ஹீரோட அப்பா ஸ்டெப் மாம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒண்ணு கூடி இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே ஹோட்டல்ல இருந்த போட்டோ அவங்க கையில கிடைச்சிருக்கும். அந்த போட்டோவை காமிச்சு அவங்களோட ஸ்டாஃபா செம்மையா கோவப்படுறாரு. அதை கேட்ட ஹீரோட ஸ்டெப் அம்மா இங்க பாருங்க எங்களோட ஃபேமிலி ரொம்பவே ரிச்ன்றாங்க, அதனாலயே ஹீரோ பின்னாடி நிறைய பொண்ணுங்க மணிக்காண்டி சுத்துவாங்க, இவ்வளவு குத்தம் சொல்லி கூட ஒன்னும் ஆக போறது இல்லைன்றாங்க. இத கேட்ட ஹீரோனோட அம்மா ரொம்பவே காண்டாயிடுறாங்க. அவங்கள பார்த்து ஹீரோனோட அம்மாவா நீங்க இவ்வளவு டீசென்ட்டா இருந்துட்டு எப்படி இப்பெல்லாம் பேசலாம்னு சொல்லிட்டு செம்மையா கோவப்படுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோனோட அம்மாவா ஹீரோயின் கிட்ட வா நம்ம வேற ஸ்கூலுக்கு போலான்னு சொல்லும் போது ஹீரோயினா என்னால இந்த ஸ்கூலை விட்டு வேற எங்கேயும் வர முடியாதுன்றா. அவங்களா உன்னால எங்களோட மானமே போயிடுச்சுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கப்போ அந்த டைம் யூசி அங்க வர அவளாலதான் இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் காண்டாயி போய் அவ கண்ணத்திலேயே பலார்னு ஒண்ணு வைக்கிறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோனோட அம்மாவா ஹீரோ கூட உனக்கு ஏதாச்சும் நடந்துச்சான்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு செம்மையா அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவளை போட்டு அவளோட அம்மா செம்மையா திட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு ஹீரோயின் செம்மையா அழுதுட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினை வேற ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி விட்டுறாங்க. அந்த ஸ்கூல்ல கூட ஹீரோயின் எப்பவும் போல தனியாவே இருக்கா. வீட்டுக்கு போகாம ஹீரோயின் உட்காந்து படிச்சுட்டே இருக்கா. அதை பார்த்த ஒரு பையனா அவகிட்ட நீ வீட்டுக்கு போலையான்னு சொல்லும் போது ஹீரோயினா எனக்கு வீட்டுக்கு போக இஷ்டமே இல்லைங்கிறா. அவகிட்ட அந்த பையனா அப்ப சரி நம்ம ஒரு டெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுக்குறான். ரெண்டு பேருமே அந்த டெஸ்ட்டை ரொம்பவே தீவிரமா எழுதிட்டு இருக்காங்க. அந்த டெஸ்ட்டை ஹீரோயினா செம்மையா பண்ணிருப்பா. அதை பார்த்து அந்த பையனே ஷாக் ஆயிடுறான். அவனா ஹீரோயின் கிட்ட இப்படி ஒரு நல்ல ஸ்கூலை விட்டுட்டு எதுக்காண்டி இந்த ஸ்கூலுக்கு வந்தான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவனா ஹீரோயின் கிட்ட எப்பவுமே நான் தான் கிளாஸ் டாப்பரா வருவேன், ஆனா என்னால கூட உன்னை பீட் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினை தேடி அந்த ஸ்கூலுக்கே வந்துடுறான். ஹீரோயின் கிட்ட போய் பேச்சு கொடுக்கும் போது அவளோட திங்ஸை வேக வேகமா எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பாக்குறா. அவளை ஹீரோ தடுக்க போகும்போது தடுக்கி கீழே விழுந்துடுறான். ஹீரோயின் வேக வேகமா அவன் கிட்ட வந்து பார்த்தா அவனோட கால்ல
அடிபட்டிருக்கும். என்னன்னு பார்த்தா ஹீரோட அப்பா அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஹீரோவை போட்டு அடி அடின்னு சொல்லி அடிச்சிருப்பாரு. அதனாலதான் அவனுக்கு அந்த காயமே வந்திருக்கும். இருந்தாலும் ஹீரோ என்னோட தப்பு நாடிதான் நீ இந்த ஸ்கூலுக்கு மாற வேண்டியதா இருக்கு, அதனால நான் உன்னை கூட்டிட்டு போக தான் வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்காண்டி அவ்வளவு தூரம் வந்திருப்பான். அவகிட்ட ஹீரோவா நீ அந்த ஸ்கூல்ல படிச்சாதானே உன்னால நான்ஜிங் காலேஜ்ல ஜாயின் ஆக முடியும், அப்பதானே நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா இருக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட ஹீரோயின் அப்படியே ஃபீல் ஆகி அழ ஆரம்பிச்சிடுறா. அப்படியே ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினா அவளோட அம்மா கிட்ட இந்த எக்ஸாம்ல மட்டும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டா நான் என்னோட பழைய ஸ்கூலுக்கே போறேன்னு சொல்லும் போது அவங்களா அதெல்லாம் முடியாதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினா அன்னைக்கு எங்க ரெண்டு பேருக்குள்ளயும் எதுவுமே நடக்கல, இதை நான் அன்னைக்கு சொல்லியிருந்தா யாருமே நம்பி இருக்க மாட்டீங்க, அதனாலதான் நான் சொல்லலன்னு சொல்லிட்டு செம்மையா கத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினா அவளோட அம்மா முன்னாடி மண்டி போட்டு நான் உங்ககிட்ட இது வரைக்கும் எதுவுமே கேட்டதில்ல, இதை மட்டும் கேக்குறேன் எனக்காண்டி பண்ணுங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. ஒரு வழியா ஹீரோயின் அவளோட பழைய ஸ்கூல்லையுமே ஜாயின் பண்ணிடுறா. யூசி அவ முன்னாடி உட்கார்ந்துருக்கா. ஹீரோயின் அவகிட்ட அன்னைக்கு அடிச்சதும் உனக்கு வலிச்சுதான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த பொண்ணா காண்டாகி உனக்கு ஒரு ரிச்சான பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சா என்ன வேணா பண்ணுவியான்னு சொல்லி கத்த ஹீரோயினா காண்டாகி அவ மேல தண்ணிய ஊத்தி விட்டுறா. அவகிட்ட ஹீரோயினா இங்க பாரு நான் இங்க படிக்க வந்திருக்கேன், உன்கிட்ட வம்பு பண்ண இல்ல, சோ இத அட்வான்டேஜா எடுத்துக்காத, இது நம்மளோட லாஸ்ட் இயர், எல்லாத்தையுமே மறந்துட்டு ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுன்றா. ஃபர்ஸ்ட் எக்ஸாமும் வருது, அத ஹீரோயின் ஒழுங்கா பண்ணிருக்க மாட்டா. ஹீரோக்கு கால் பண்ணி புலம்பிக்கிட்டே இருக்கும் போது ஹீரோவா நெக்ஸ்ட் எக்ஸாம்ல பாத்துக்கலாம் விடுன்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹீரோயினா இப்ப எப்படி இருக்காரு உன்னோட தாத்தா, ஓகே அவரை பார்க்க போகலையான்னு சொல்லும் போது ஹீரோவா அவரை பார்க்க தான் கிளம்புறேன், அதுக்கு முன்னாடி உன்னை பார்க்கணும், ரெண்டு பேரும் அவுட்டிங் போலாமான்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயினா அச்சச்சோ என்னால வர முடியாது, எனக்கு படிக்க நிறையவே இருக்குதுன்றா. சரி ஓகே அப்ப விண்டோவால எட்டி பாருன்னு சொல்லும் போது ஹீரோவா ஹீரோயினுக்காண்டி அந்த குளிர்ல அவளுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனை பார்த்த ஹீரோயினா குளிருது ஃபர்ஸ்ட் நீங்க எந்த போன்னு சொல்லிட்டு அவனை அங்கிருந்து அனுப்பி வைக்கிறா. ரெண்டு பேருமே இப்போ ஒருத்தர் ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோனோட ஸ்டாஃபா ஹீரோயினை கூப்பிட்டு இங்க பாரு உன்னோட மார்க்ஸ் எல்லாம் ரொம்பவே கம்மியா இருக்கு, இதெல்லாம் வச்சுட்டு உன்னால நான்ஜிங் காலேஜுக்கு போகவே முடியாதுங்கிறாங்க. சிங்கப்பூர்ல இருந்து உனக்கு ஒரு ஜாப் ஆஃபர் வந்திருக்கு, அவங்க உன்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வச்சு உனக்காண்டி இந்த ஜாபை கொடுக்குறாங்க, நல்லா யோசிச்சு முடிவெடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோட தாத்தாவோட உடம்பு ரொம்பவே முடியாம இருக்கும். அவரா ஹீரோ கையில ஒரு பேங்க் புக்க கொடுக்கறாரு. அதை வாங்கின ஹீரோவா இதெல்லாம் ஏன் தாத்தா என்கிட்ட கொடுக்குறீங்க, நீங்க எப்பவுமே என் கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகி அழ ஆரம்பிச்சிடுறான். இங்க ஹீரோயின் அந்த ஜாப் ஆஃபரை பத்தி சொல்லும் போது அவளோட அம்மாவா நீ படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும், இதுக்கு மேல என்னால உனக்கு செலவு பண்ண முடியாது, அந்த ஜாபை போய் பாருன்றாங்க. அவ்வளவு நாள பொறுத்து போன ஹீரோயினா அன்னைக்கு பொங்கி எந்திரிச்சிடுறா. நானும் உங்க புள்ள தானே, எப்ப பாரு என்னோட தம்பிய மட்டும்தான் நீங்க கேர் பண்றீங்கன்னு சொல்லிட்டு செம்மையா கத்தி விட்டுறா. அவளோட அம்மாக்கும் அவளுக்கும் செம்மையான ஃபைட் ஆயிடுது. அவளோட அம்மாவா காண்டாகி ஹீரோனோட சர்டிபிகேட் எல்லாத்தையுமே கிழிச்சு போட்டுறாங்க. அதை பார்த்த ஹீரோயின் அப்படியே உடைஞ்சு போயிடுறா. நெக்ஸ்ட் டே ஹீரோட தாத்தா இறந்து போயிடுறாரு. நியூஸ் கேள்விப்பட்ட ஹீரோயின் ஹீரோவை பாக்குறதுக்காண்டி வரா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே உட்கார்ந்து தனியா பேசிட்டு இருக்காங்க. அவகிட்ட ஹீரோவா அவனோட தாத்தா கொடுத்த பேங்க் புக்கை கொடுத்துட்டு நான் நான்ஜிங் காலேஜ்ல படிக்கிறதுக்காண்டி எனக்கான மணிய அவர் சேவ் பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறான். கொஞ்ச நாள் கழிச்சு ரெண்டு பேருமே நான்ஜிங்ன்ற அந்த பிளேஸுக்கு ட்ரெயின்ல போறாங்க. நைட் ஆயிடுது. அப்படியே ரெண்டு பேருமே மெய் மறந்து பேசிக்கிட்டே போறாங்க. அவகிட்ட ஹீரோவா எனக்கு அக்வாரியம்னா ரொம்பவே பிடிக்கும், அதுவும் ஜெலிஃபிஷ்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அது இதுன்னு சொல்லி பேசிட்டே வரான். ஆனா ஹீரோயின் பார்த்தா தூங்கி போயிடுறா. நெக்ஸ்ட் டே ரெண்டு பேருமே ஜாலியா ஊரை சுத்தி பாக்குறாங்க. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டுட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் கூட ஹீரோயின் என்னதான் ஹாப்பியா இருந்தாலும் அவ மனசுக்குள்ள எதையோ போட்டு தீவிரமா யோசிச்சுட்டே இருக்கா. நெக்ஸ்ட் டே ரெண்டு பேருமே போட்டிங் மாதிரி போறாங்க. ஹீரோவா ஹீரோயினை பார்த்து இங்க இருக்க அழகெல்லாம் இப்பவே பார்த்து ரசிச்சுக்கோ, சிங்கப்பூர் போனா இதெல்லாம் கிடைக்காதுன்றான். அவளா ஹீரோவா ரொம்பவே ஷாக்கா உனக்கு எப்படி அது தெரியுன்ற மாதிரியே பாக்குறா. ஹீரோவா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சில, ஆனா உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும்ன்றான். அவளை பார்த்து ஹீரோவா நீ எங்க போனாலும் உனக்கு துணையா நான் எப்பவுமே இருப்பேன்னு சொல்லும் போது ஹீரோயினா அழுதுகிட்டே அவன் கிட்ட சாரின்றா. இப்ப ஹீரோவும் அழ ஆரம்பிச்சிடறான். அழுதுகிட்டே நீ ஆசைப்பட்டதையே பண்ணுன்னு சொல்றான். நெக்ஸ்ட் டே ஹீரோயினும் சிங்கப்பூருக்கு கிளம்பி போயிடுறா. இப்ப பிரசன்ட்ல ஹீரோவா ஹீரோயின் கிட்ட நீ சிங்கப்பூர்ல ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கிருக்கியாமே கேள்விப்பட்டேன் அப்படின்றான். அதை கேட்ட ஹீரோயினா யாரு, என் தம்பி சொன்னானா, உன்கிட்டதான் என்னோட நம்பர் இருக்கே, நீயே டைரக்டா அடிச்சு கேட்டிருக்கலாமேன்னு சொல்லும் போது ஹீரோவா ஏன் உன்கிட்டனா ஏன் நம்பர் இருக்கு, நீ கால் பண்ணிருக்கலாம்ல அப்படின்றான். அப்படியே ரெண்டு பேருமே சைலண்டா ஒருத்தர் மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோனோட அப்பாவோட கண்டிஷன் ரொம்பவே மோசமா இருக்கும். அவருக்கு டோனரை சீக்கிரமா தேடி
தேடியே ஆகணும்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனோட ஆபீஸ்ல லீவு கேக்குறா. ஆனா லீவு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோன் அவங்கள பிடிச்சு செம்மையா கத்தி விட்டுறா. அவளோட பேப்பர்ஸ் எல்லாமே கீழே விழுந்துருது. அதை எடுத்துட்டு இருக்கப்போ அங்க ஹீரோ வரா. ஆனா ஹீரோன் அவங்க கிட்ட எதுவுமே பேசாம அங்கேருந்து கிளம்ப பாக்குறா. அவளை சட்டுன்னு ஹீரோ தடுத்து அவளை அணைச்சு பிடிச்சுக்கிறான். இப்ப ஹீரோயினா அவளோட அப்பாவை நினைச்சு ரொம்பவே சோகமாயிடுறா. செம்மையா கத்தி அழ ஆரம்பிச்சிடுறா. நெக்ஸ்ட் ஹீரோவா ஹீரோயின் கிட்ட உன்னோட அப்பாவை நானே ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ரெண்டு பேருமே அப்படியே பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரோட ஃபீலிங்ஸுமே அவங்கள அறியாமலே வெளியில வர ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் டே ஹீரோ ஹீரோனோட அப்பாவை வேறொரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரான். அவங்களுக்கு வேண்டிய ஹெல்ப் எல்லாத்தையுமே ஹீரோவே பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஒரு பார்ட்டி இருக்கும். அதுக்கு ஹீரோ போறான். அதுல ஒருத்தரா ஹீரோ பார்த்து உன்னோட அப்பா மாதிரி தண்டத்துக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடியுமே ஹீரோவை அசிங்கப்படுத்திடுறாரு. இப்ப ஹீரோவா அதையே நினைச்சு செம்மையா ட்ரிங்க்ஸ் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினா அவனோட கைய இருக்க பிடிச்சுக்கிறா. அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்றாங்க. ஹீரோ அவளை கிஸ் பண்றதுக்காண்டி வரான். ஆனா என்னமோ தோண அவளை விட்டு விலகி போயிடுறான். ஹாஸ்பிட்டல்ல ஹீரோனோட அப்பாவா ஹீரோன் கிட்ட இந்த செலவெல்லாம் எதுக்கு, வீணா மணி தான் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. அவரா ஹீரோன் கிட்ட நான் உனக்கு ஒரு நல்ல அப்பாவா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா லாஸ்ட் வரைக்கும் என்னால முடியலன்னு சொல்ல ஹீரோயினும் அதை கேட்டு ரொம்பவே ஃபீல் ஆகி அழ ஆரம்பிச்சிடுறா. கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோனோட அப்பாவுமே இறந்து போயிடுறாரு. அந்த பில் எல்லாத்தையுமே ஹீரோயின் அவ தம்பி கிட்ட பே பண்ண சொல்லிட்டு இருக்கா. அவளோட அம்மாவா உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் ரிச் ஆச்சு, அவனை வச்சு பே பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ரொம்பவே செல்ஃபிஷா பேசிட்டு இருக்காங்க. அவளோட தம்பியா இல்ல என்னோட அக்கா சொல்றது கரெக்ட் தான், இந்த அமௌண்ட் எல்லாம் நான் தான் பே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோயினுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோயினா ரிட்டர்ன் போறதுக்காண்டி திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்கா. அவளோட தம்பி அங்க வந்து என்ன உனக்கு பிடிக்கவே பிடிக்காதான்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயினா அது எப்படி பிடிக்காம போகும், நீ என்னோட தம்பி ஆச்சே அப்படின்றா. அதை கேட்டு அவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அவனோட தம்பியா ஹீரோயின் கிட்ட ஒரு பாக்ஸ கொடுத்து அம்மாக்கு உன் மேல பாசம் இல்லன்னு நினைச்சியா, ஆனா அப்படிலாம் இல்ல, அவங்களுக்கு உன் மேல ரொம்பவே பாசம் இருக்குன்றான். அவங்க எப்பவுமே என்கிட்ட நான் உன்ன மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே அட்வைஸ் பண்ணுவாங்க. நீ சிங்கப்பூருக்கு போன பிறகு அங்க இருக்க ஒவ்வொரு நியூஸையுமே அவங்க கலெக்ட் பண்ணி வைப்பாங்க. டெய்லியுமே வெதர் செக் பண்ணுவாங்க. நீ அங்க சேஃபா இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுவாங்க. அவங்க உன் மேல வச்சிருக்க லவ் உன்கிட்ட நேரடியா காமிக்க மாட்டாங்க, அவ்வளவுதான்னு சொல்லிட்டு போறான். இப்ப ஹீரோயினா இவ்வளவு நாளா நம்மளோட அம்மாவை நம்ம தப்பாவே புரிஞ்சிருக்கோமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்பதான் ஃபீல் ஆகுறா. நெக்ஸ்ட் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே மீட் பண்றாங்க. ஹீரோவா ஹீரோயினை பார்த்து நீ போயே ஆகணுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா நிறைய ஒர்க் பெண்டிங்லயே இருக்கு, அதை முடிக்க நான் போயே தான் ஆகணும்னு சொல்லும் போது ஹீரோவா நெக்ஸ்ட் வாட்டி வரும்போது கால் பண்ணு, நானே உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் மறுபடியுமே சிங்கப்பூருக்கு கிளம்பி போயிடுறா. அங்க அவளோட ஒர்க்கையுமே பார்த்துட்டு இருக்கா. ஆனாலும் அவளுக்குள்ள ஒரு தனிமை இருந்துகிட்டே இருக்கு. அப்பதான் ஒரு ஜெலிஃபிஷோட போட்டோவை பாக்குறா. அன்னைக்கு ஹீரோ பேசின எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் ஹீரோயினுமே அக்வாரியத்துக்கு போறா. அங்க ஹீரோயினா ஹீரோவா ஃபர்ஸ்ட் டைமா பார்த்தது, அவங்க கூட பழகினது, அவங்க கூட சண்டை போட்டது எல்லாமே அவ மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இப்பதான் ஹீரோயின் ஹீரோவை எவ்வளவு லவ் பண்றோம்னு சொல்லி ரியலைஸ் பண்றா. அவனை ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதனாலயே ஹீரோயின் மறுபடியும் அவ ஊருக்கே ரிட்டர்ன் வந்துடுறா. அவளை பார்த்த ஹீரோவா என்ன திடீர்னு வந்துட்டான்னு சொல்லிட்டு ஷாக்கா கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா என்னால உன்னை விட்டுட்டு அங்க இருக்க முடியல, அதனால அந்த ஜாப கூட தூக்கி போட்டேன்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இன்னைக்கு உனக்காண்டி எடுத்த இந்த முடிவுக்காண்டி லைஃப் லாங் நான் வருத்தப்படவே மாட்டேங்கிறா. அதுக்கு ஹீரோவா முன்னெல்லாம் நீ எப்படி இருக்க, என்னை பத்தி நினைப்பியா இல்லையான்னு சொல்லிட்டு தினம் தினம் நான் நினைச்சிருக்கேன்றான். ஆனா இப்போ நிறைய விஷயம் மாறி இருக்கு, எனக்கு நிறையவே கடன் இருக்கு, என்னால உன்னை நல்லா பாத்துக்க முடியாது, நம்ம ஹனிமூனுக்கு கூட நீ தான் செலவு பண்ணணும்னா பாத்துக்கோயேன் அப்படின்றான். இவன் பேசுறது ஒண்ணுமே புரியாம ஹீரோயினா திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்த ஹீரோவா என்னடி பாத்துக்கிட்டே இருக்க, நீ இப்ப என்ன கட்டி பிடிக்க வேண்டிய நேரம்டி வெண்ணம் அவளே அப்படின்றான். அதை கேட்ட ஹீரோயினா அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவனை ஹக் பண்ணிக்கிறா. அப்படியே ரெண்டு பேருமே சந்தோஷமா கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த பிலிம் முடியுது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.